ஸ்டாலினுடைய அரசாங்கம் வழங்கக்கூடிய குடிநீரில், அது வழங்கக்கூடிய குடிநீர் அல்ல, வழங்கக்கூடிய நஞ்சு நீரில் கொஞ்சம் குடிநீரை கலந்து கொடுத்திருக்கிறார்கள். 3 பேர் அநியாயமாக செத்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு இழவு அமைச்சர் அன்பரசன் வீட்டிலோ, கருணாநிதி வீட்டிலோ அல்லது ஸ்டாலின் வீட்டில் விழுந்தால் மட்டும்தான் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்று தெரியவில்லை. அவ்வளவு மோசமான அயோக்கியத்தனமான செயல். இத்தனைக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய நேரு, உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர், விளையாட்டாக தான் இருப்பார் அவர். இது போன்ற மனிதர்கள் இந்த நாட்டை, இந்த மண்ணை ஆளுகின்ற வரை இது போன்ற இழிவான நிலைதான் இருக்கும். நம்முடைய முக்கியமான கடமை என்பது இந்த ஆட்சியை, இந்த அரசாங்கத்தை வீழ்த்தி அடிக்க வேண்டும். இவர்கள் ஆளுகின்ற ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான மிகப்பெரிய துரோகம் தான் நடைபெற்று கொண்டிருக்கும். 24 மணி நேரமும் இந்த நாட்டில் சாராயம், மது, போதைப் பொருட்கள் எல்லா இடத்திலும் வழங்கப்படுகிறது. 24 மணி நேரமும் போதைப் பொருட்கள் வழங்கப்படுகிறது, சாராயம் வழங்கப்படுகிறது, சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாது. ஜனநாயக பூர்வமாக மக்களுடைய கோரிக்கையை, மக்களுடைய குரலை எடுத்து சொல்வதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டு இன்றைக்கு தடையை மீறி நம்முடைய உறவினர்கள் இத்தனை பேர் ஒன்று சேர்ந்து களத்திலே நிற்கிறோம். இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமான குரலாக ஓங்கி ஒலிக்க வேண்டும். இது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தம்பிகள், தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைகள். நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்பது மக்கள் நலன் சார்ந்ததுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இது குறித்து வாய் திறக்கவில்லை, திறக்க மாட்டார்கள். 15 கோடி ரூபாய் பணத்தை வாங்கியவர்கள் எப்படி திறப்பார்கள்? எனவே மக்கள் பிரச்சனையை நாம் தான் கையில் எடுத்தாக வேண்டும். மக்களுக்காக உழைக்க வேண்டும், மக்களிடத்தில் செல்ல வேண்டும், மக்களிடத்தில் பழக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த போராட்டம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அமைச்சர்களிலும் உச்சபட்ச ஆணவமான அமைச்சர் யார் என்றால் அன்பரசன் தான். நான் இதை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அன்பரசனை போல ஒரு ஆணவம் பிடித்த அமைச்சரை நீங்கள் பார்க்கவே முடியாது. கண்டோன்மெண்ட் சண்முகம் வீட்டிலே, அவங்க வீட்டில் வளர்த்த நாய்க்கு பால் வாங்கி கொடுத்துட்டு இருந்த வேலையை செஞ்சுட்டு அன்பரசன், சரிங்களா? ஆனால் அந்த மக்களை அப்படி கொச்சைப்படுத்தி இங்கேருந்து ஒரு 20 அடி தள்ளி நின்று இடுப்பில் கையை வச்சுட்டு யாரோ செத்து போனதை அவங்ககிட்ட நாய் செத்த மாதிரி இப்படி வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம். இதெல்லாம் ஒரு காலம் ஏற்க முடியாது. அன்பரசா, உன் பேரு கேட்டது போல் அன்பு அரசனாக இருந்து இந்த மக்களை வழிநடத்து. இல்லை என்றால் உன்னை வீழ்த்துவோம். கலைஞருக்கு உண்மையில் பிறந்த அழகிரி அடித்து உன்னை வெளுத்தான். கிட்டத்தட்ட 3 மாதம் வந்து நீ படுத்த படுக்கையாக இருந்த. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், சரியா? நாங்கள் எங்கேயோ புதுசாக இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வரல. உன்னுடைய வம்சம், உன்னுடைய வரலாறு, உங்கள் அப்பன்லேருந்து நீ தறி நெஞ்சதுலேருந்து சாராயம் விற்றது வரைக்கும் தெரியும். பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறேன் அமைச்சர் அன்பரசு மீது. முடிந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி.